ஆட்டோ ஸ்டாண்டில் போய் நம்ம ஒரு லேடியாக ஆட்டோ ஏறி சவாரி போகிறது வேறங்க. அங்கே தொழிலுக்காக வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. நம்மளுக்கு இப்போ காசு இல்லையா, வருமானம் இல்லையா, நம்ம போனோம்னா ஒரு மாதம் முழுக்க வேலை பார்த்து தான் சம்பளம் வாங்குவாங்க. எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் நாங்கள் அப்படி இல்லைங்க. பெருமையாக அந்த வேலையை நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இந்த வேலைக்கு வந்தோம். மற்ற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? எங்களை மாதிரி அவங்களும் ஒர்க்குக்கு போனால் நல்லதுதாங்க. ஹாப்பியா தான் இருக்கிறேன். பாக்குறவங்க 1000 சொல்லிட்டு போட்டு அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்க சந்தோஷம் எங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எதிர்ப்புகள் சவால்கள் இருந்திருக்கா? நிறையாவே இருந்திருக்கு. இவங்க ஒரு ஆளாக நின்று எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்ப்புனா நிறையாவே இருந்திருக்கு. என்னோட முயற்சினால நான் தனியாக நின்று பண்ணிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு இப்போ ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ்ன்னா எங்க காக்கி தான், எங்களுக்கு இதுதான் கெத்து. இதுல நாங்க வெளியில போறவங்க காக்கி போட்டு போறது இதுதான் எங்களுக்கு கெத்தா இருக்கு. கோமன்வெல்த் வியாஸுக்கு வணக்கம். நான் ரம்யா சரவணன். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்ட காலம் மாதிரி இன்னைக்கு பெண்கள் கால் பதிக்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா ப்ரொஃபஷன்லயுமே பெண்கள் வந்து சாதனைகள் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களை கொண்டாடக்கூடிய ஒரு டே தான் March 8 உமன்ஸ் டே. நம்மள எத்தனை பேர் கவனிச்சிருக்கோம் தெரியல. நம்ம டெய்லியும் ஆஃபீஸ் போகும்போது இல்லாட்டி எங்காவது வெளியில போகும்போது இவங்களை கடந்து தான் நம்ம போவோம். ஸோ தங்களோட குடும்பங்களுக்காக தங்களோட குடும்பத்துடைய வருமானத்தை வந்து மேலே கொண்டு வரணும், தங்களோட குடும்பத்துடைய பொருளாதாரத்தை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவங்க கிட்ட போய் பேச போறோம். வாங்க போய் மீட் பண்ணலாம். இப்ப நம்ம கூட ஆட்டோ ஓட்டும் சிங்க பெண்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட ஒன் பை ஒன்னா பேசலாம். வணக்கம், உங்க பேரு? வணக்கம், என் பேர் பாக்கியலட்சுமிங்க. பாக்கியலட்சுமி, எவ்வளவு வருஷமா நீங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஆட்டோ தொழிலுக்கு வந்து 26 வருஷம் 27 வருஷம் கிட்டத்தட்ட வந்தேன். 27 வருஷம் ஆச்சு. ஓகே, அதாவது பெண்கள் வேலைக்கு போற நீங்க வந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு. இல்லைங்க, சுத்தமா சுத்தமா இல்ல. இப்பவே வந்து ரொம்ப ரேரா தான் நம்ம பாக்குறோம். சரி. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அப்ப ஃபேஸ் பண்ணீங்க? அப்ப வந்து பெண் வந்து ஆட்டோ ஓட்ட போறாங்க அப்படின்னா வீட்லயே அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. ஆமாங்க, ஆமாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துச்சிங்க. எங்கள் அம்மாலாம் சுத்தமாக பயந்துட்டாங்க, வேண்டான்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் லைனுக்கு வந்தாங்க. வந்துட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் போய் நம்ம ஒரு லேடியாக ஆட்டோ ஏறி சவாரி போகிறது வேறங்க. அங்கே தொழிலுக்காக வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. மற்ற ஜென்ஸோட நம்ம ஒரு பெண் அங்கே தனியாக நிற்கிறதுங்கிறது ரொம்ப கூச்சம், ஒரு அன்ஈஸியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே அந்த இடத்த ஃபேஸ் பண்ணியே வந்தாங்க. என் பேர் மீனாட்சி. மீனாட்சி, எவ்வளவு வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் 10 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. அதாவது எவ்வளவு பெண்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நிறைய இருக்கு வேலைக்கு போறதுக்கு இல்லையா, நிறைய வேலைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஆட்டோ அப்படிங்கிற இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணீங்க, இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்னா, மெயினாக பார்த்தா குழந்தைகளை பார்க்குற மாதிரி நம்மளுக்கு இந்த வேலைங்க. வேலைக்கு போனோம்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம ஒரு பக்கம் அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும். ஆட்டோ வேலைங்கிறது வந்து நம்மளுக்கு குழந்தைகளையும் பார்த்துக்கலாம், வீட்டையும் பார்த்துக்கலாம். அப்போ எனக்கு ரெண்டாவது இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்தேங்க. ஏன்ட்டா இது நம்ம இயக்கலாம். நம்மளுக்கு இப்போ காசு இல்லையா, வருமானம் இல்லையா, நம்ம போனோம்னா ஒரு மாதம் முழுக்க வேலை பார்த்து தான் சம்பளம் வாங்குவாங்க. எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் நாங்கள் அப்படி இல்லைங்க. பெருமையாக அந்த வேலையை நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இந்த வேலைக்கு வந்தோம். நான் 20 வருஷம் ஆச்சுங்க வேலைக்கு போய். எங்கள் வீட்டில எல்லாம் எனக்கு என்னன்னா, நம்ம வேலைக்கு போனால் நம்மளோட இதுக்கு ஆகும், நம்மளோட கை செலவுக்கு. நம்ம வீட்டுக்கார வேலைக்கு போகிறது ஏதோ வீட்டு வர இந்த மாதிரி கட்டிக்கலாம். நம்ம போனோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளோட சேமிப்புக்கு ஏதோ இதாகும் தான் நான் போயிட்டுருக்குறேன். அந்த மாதிரி எல்லாரும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நன்மை தானேங்க அது. என் பேர் ஜுமைலா. ஜுமைலா, கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க? புனியம்புத்தூர். ஓகே, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? நான் குக்கிங் வேலை தாங்க பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அதாவது எவ்வளவு வருஷமா, அதாவது பெண்கள் பாத்தீங்கன்னா குக்கிங் அப்படிங்கிறது வீட்லயும் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இப்ப கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ இங்கே கடை திறந்து 1 வருஷம் ஆச்சு. அப்ப ரொம்ப நல்லா சமைப்பீங்க? சமைப்பேங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்களோட வீட்டுல நீங்க இந்த மாதிரி நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னதும் ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருந்துச்சா, இல்ல நல்லா சப்போர்ட் பண்ணாங்களா, எப்படி? அந்த மாதிரி எதிர்ப்பெல்லாம் எதுவும் இல்லை. சப்போர்ட் பண்ணி நல்லா இதுதான் சொன்னாங்க. குக்கிங் வேலைக்கு போகிறோம், என்னோட இதுக்கு வேண்டி நான் போகிறேன், நல்லபடியாக செஞ்சிட்ருக்கேன். போய் எந்த பிரச்சனையும் எந்த எதிர்ப்பு எதுவுமே கிடையாது. வணக்கம், உங்க பேரு? என் பேர் எலிசபெத். ஓகே, எலிசபெத், நீங்க எவ்வளவு வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? நாங்கள் 19 வருஷமா வச்சுருக்கோம். 19 வருஷமா வச்சிருக்கீங்களா? ஓகே, பெண்கள் வந்து இந்த மாதிரி தனியா ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சொசைட்டிலயும் சரி ஃபேமிலிலயும் சரி. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எதிர்ப்புகள் சவால்கள் இருந்திருக்கா? நிறையாவே இருந்திருக்கு. இவங்க ஒரு ஆளாக நின்று எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்ப்புனா நிறையாவே இருந்திருக்கு. என்னோட முயற்சினால நான் தனியாக நின்று பண்ணிட்டு இருக்கிறேன். என் பேர் திவ்யாங்க.
4 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே திவ்யா, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கீங்க. இப்பதான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணீங்களா? இல்லைங்க, எனக்கு 3 பேபிஸ் இருக்கிறாங்க. ஓகே, இப்ப இருக்கக்கூடிய இந்த யங் ஜென்ரேஷன்லாம் பாத்தீங்கன்னா மெயினா இந்த ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி வேற வேற ப்ரொஃபஷனை தானே சூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க இந்த ஆட்டோ ப்ரொஃபஷனை சூஸ் பண்றதுக்கான ரீசன்? 3 பேபிஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதனால எனக்கு டிரைவிங்கும் பிடிக்கும். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ சூஸ் பண்ணேன். ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். Happy Women's Day.